இந்த பகுதியில் நடந்த படுகொலை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். எவ்வளவோ நல்ல திட்டங்கள், நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு கும்பல் படுகொலை செய்திருக்கிறது என்பதை தான் என்னால் உணர முடிகிறது. எந்த பகைமையும் இல்லை. வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாத மனைவி, கன்னிமரியா, நவீனா என்ற 2 பெண் குழந்தைகள், வயதான தாய், படுகொலை செய்யப்பட்ட ஜான் மார்க் என்பவரும் மாற்றுத்திறனாளி. எந்த பகைமையும் இல்லாமல் அவரை படுகொலை செய்ததற்கு என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும், ஏதாவது பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்று சில சமூக விரோதி கும்பலால் இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை, தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். இந்த நடவடிக்கையை பார்த்து தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் இப்படிப்பட்ட வன்முறையாளர்கள் தலை காட்டக்கூடாது. பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தினமும் கூலி வேலை செய்து பிழைக்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஜான் மார்க், அவருடைய மனைவி கண்ணகி பேச முடியாது, காது கேட்க முடியாது, வயதான தாய், 2 பெண் குழந்தைகள், எப்படி கொடூரமாக செய்ய முடியும் என்ற வேதனையும் கவலையும் அளிக்கிறது. இந்த நடவடிக்கையிலிருந்து இந்த பகுதியில் இப்படிப்பட்ட வன்முறை கும்பல் நடமாடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு முதலமைச்சருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், எந்த ஆதாரமும் இல்லாமல் வாழ்கின்ற அந்த குடும்பத்திற்கு நல்வாழ்வு எத்தனையோ குடும்பங்களில் விலக்கேற்றி வைக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர், பல திட்டங்களை, உலகமே அறியாத திட்டங்களை கொண்டு வரும் முதலமைச்சர், அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் அந்த குடும்பத்தை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை என்பதை கேட்டுக்கொள்ளுகிறேன். அதே போன்று இந்த பகுதியில் உள்ள ஒயின் ஷாப், சாராய கடை, அதை இந்த பகுதியில் மக்கள் நடமாடும் பகுதியில் அகற்ற வேண்டும். சில பேர் அதுதான் காரணம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆகவே அதை அகற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இப்படி எந்த ஆதாரமும் இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கும் அந்த குடும்பத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உதவி செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி ஏற்கனவே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரூபி ஆர் மனோகரன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து நிதி அளித்திருக்கிறார். அதே போன்று கட்டாரியா என்ற வேறு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த பகுதியில் இந்த கலவரத்தில் படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த வன்முறையாளர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் குடும்பத்திற்கும் அவருடைய பின்னணியை ஆய்வு செய்து அவர் எந்த மாநிலத்தில் வசிக்கிறாரோ அந்த காங்கிரஸ் பேரியக்க தலைவருடன் தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்திற்கு உதவி செய்வோம். நாங்களும் அவருடைய குடும்பத்துடைய சூழல் கருதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக உதவி செய்ய இருக்கிறோம். பாதிக்கப்பட்டு இருக்கின்ற, மருத்துவமனையில் காயத்தோடு இருக்கின்ற சில பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் வருகிறது. அவையெல்லாம் பார்த்து நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக உதவி செய்ய இருக்கிறோம். அவருடைய வேண்டுகோள், அவர் இந்த குடும்பத்தில் உள்ள எந்த ஆதாரமும் இல்லாமல் நிர்கதியாக நிற்கின்ற மாற்றுத்திறனாளி கண்ணகிக்கு வேலைவாய்ப்பும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஏற்கனவே கூறியிருக்கிறார் என்று கருதுகிறோம். அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை 2 குழந்தைகளுடைய படிப்பு செலவையும் அவர்கள் படித்து முடிக்கும் வரை ஏற்கும். எங்கள் மாவட்ட தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.